ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நம்ம அப்பா அம்மா எப்பயுமே ஒரு ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. நமக்காக எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருப்பாங்க. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது இருந்து அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டாங்களோ இல்லையோ, நம்மளை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரிலாம் வரும்போது எதனால அப்பா மட்டும் புது ட்ரெஸ் போடவே மாட்டேங்கிறாரு இப்பெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோம். அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ தியாகங்கள் பண்றது அவங்களோட குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்தாவே நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய சாகசமா நினைப்பாங்க. ஆனா நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக இப்ப எல்லாம் நம்ம வேற விதமான அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் தான் முக்கியம், என்னைய பத்தி தான் நான் பார்த்துக்கணும், என் குழந்தைய பத்தி எல்லாம் என்னால பார்த்துக்க முடியாது, சுயநலமா தான் இருப்பேன், எல்லாரும் சுயநலமா தான் இருக்கணும்னு முதற்கொண்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்குடா பொண்ணை பெத்த, அப்புறம் எதுக்குடா பையனை பெத்தன்னு கேட்டா, பிறந்துருச்சு என்ன பண்றது என் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் குழந்தைங்களுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஜென்மங்களுக்கும் குழந்தைகள் டெய்லி பிறந்துகிட்டு தான் இருக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கவனிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சம்பவம் அதை விட எக்ஸ்ட்ரீமா ஒருத்தவங்க தன்னோட சுயநலத்துக்காக என்ன கொடூரத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம சம்பவத்துக்குள்ளார போய் டீட்டெயில்டா பேசுவோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல அந்தனூர்னு சொல்லி ஒரு ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியில பல வருடங்களா வாழ்றவர் தான் விஜயகுமார். விஜயகுமாருக்கு 35 வயசு ஆகுது. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாத்துக்கிட்டுமே நார்மலா பேசுவாரு. கொஞ்சம் பூரான ஃபேமிலி தான், ஏன்னா அவர் கூலி வேலைகள் தான் பாக்குறாரு. கூலி வேலைகள்ல கிடைக்கிற காசை வச்சு தன்னோட அன்பான மனைவியான இளவரசி கிட்ட வந்து காசு கொடுத்து குடும்பத்தை நடத்துவார். இளவரசிக்கு 32 வயசு ஆகுது. இவங்க 2 பேத்துக்கும் 3 வயசு டிஃபரன்ஸ். அதனால இவங்க 2 பேத்துக்கும் எப்பயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த லெவலுக்கு நிறைய சண்டைகளும் வரும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருடங்கள் ஆகுது. 6 வயசுல ஒரு பையனும் 3 வயசுல ஒரு பையனும் இருக்கான். 6 வயசு பையன் ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். 3 வயசு பையன் இன்னும் 2 வருஷத்துல ஸ்கூலுக்கு போவான். அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நம்ம அனுபவிக்காதது எல்லாம் நம்மளோட பசங்க அனுபவிக்கணும். நம்ம என்னெல்லாம் இழந்தமோ கூலி வேலைக்கு மட்டும் நம்மளோட பசங்க போயிடவே கூடாது. ஒவ்வொரு அப்பா அம்மாவோட மனசுலயும் நம்ம என்னெல்லாம் இழந்தமோ அது நம்மளோட பசங்க, நம்மளோட பொண்ணுங்க அதெல்லாம் சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குல்ல. அதே மாதிரிதான் இந்த தம்பிந்தினருக்கும் நம்மளோட 2 பசங்களும் பெரிய ஆட்கள் ஆகணும். நம்ம இந்த மாதிரி ஏழையா வாழ்ந்தாலும் அவங்க ஒரு மாடி வீட்டுல வாழணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு நார்மலான ஆசை இருந்துகிட்டே தானே இருக்கும். அந்த ஆசையோடையும் அந்த ட்ரீமோடையும் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு நிம்மதியான குடும்பம் கிடைக்குமா? கோடிக்கணக்கில் காசு இருக்கிறவங்களாம் நிம்மதியை தொலைச்சிட்டு தன்னோட பையன் சொத்துக்கு அடிச்சுக்கிறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்துக்காக என்னையே கொலை பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிம்மதி இல்லாத குடும்பங்களுக்கு நடுவுல கிடைக்கிற காசை வச்சு நாளைக்கு எதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், எப்படி பெருசாக்குவோம், எப்படி ஷேர்ஸ் வாங்குவோம், இப்பெல்லாம் எதுவும் யோசிக்காம இன்னைக்கு போனா காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம சாப்பிடலாம், பசங்களுக்கு படிப்பு தரலாம், இப்படிங்கிற ஒரே எய்மோட மட்டும் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துல யாரும் எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு பெரிய கொடூரம் நடந்துச்சு. கரெக்டா மே 28ஆம் தேதி 2025 வருடம். எப்பயும் போல விஜயகுமார் காலையில எந்திரிச்சு அவர் கூலி வேலைக்கு போயிட்டாரு. இளவரசி காலையிலேயே எந்திரிச்சு தன்னோட கணவருக்கு டிஃபன் பாக்ஸ்ல எல்லா சாப்பாடையுமே வச்சு கூலி வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பசங்களுக்கு எப்பயும் போல காலையில சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. 2 பசங்களும் குறும்புத்தனம் பண்றது அப்படிங்கிறது நிறுத்தவே முடியாது. ஒருத்தவனுக்கு 3 வயசு, இன்னொருத்தவனுக்கு 6 வயசு. அப்படின்னா பாருங்க, அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சத்தம், சண்டை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாவே அது ஒரு விதமான சந்தோஷம் தானே. அதை தினம் இளவரசி அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. 2 பசங்களும் சுத்தி அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அம்மா தான் வாழ்க்கையே. இந்த 2 பசங்களும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் அழுவுறதும் இன்னொருத்தவங்க போய் எங்கேயா விழுந்துட்டு வரதும் இளவரசிக்கு நார்மலாவே ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. எப்படா இந்த 2 பசங்களை வச்சு சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தன் அழுதா கூட பெருசா இவங்க கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா தினம் அவன் அழுதுகிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரொட்டீன் போயிட்டு இருக்கும். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு அதே மாதிரிதான் ரொட்டீனா அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பசங்களும் கத்தி அழுகிற சத்தம் கேக்குது. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இளவரசிக்கு என்ன பண்றதுனே புரியல. தினமும் இவங்களோட இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சமையல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 20 நிமிஷம் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் நின்னு போச்சு. அந்த சத்தம் நின்னு போனதுக்கு அப்புறம் தான் இளவரசியோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் தோணுது. பசங்க கத்திக்கிட்டே இருந்தாங்களே, எப்பயும் நம்ம போகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்களே, ஆனா இந்த நின்னு போயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பதற்றத்தோட என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. எங்கடா விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஹால்ல பசங்களை காணோம்.
பால்கனியில தேடுறாங்க, பெட்ரூம்ல தேடுறாங்க, எங்கேயுமே பசங்களை காணோம். சரின்னு வீட்டுக்கு வெளியே அந்த காம்பவுண்ட் வால்கிட்ட போய் பார்த்தா செப்டிக் டேங்கோட அந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கு. எப்பயுமே ஒரு டேங்க் கட்டணும் அப்படின்னா இரும்புல கட்டமா ஒரு டோர் மாதிரி வைப்போம் பாத்தீங்களா, அந்த டோர் ஓப்பன் ஆகி கிடக்குது. யார் இது ஓப்பன் பண்ணாங்க? எப்பயுமே இது க்ளோஸ்டா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த செப்டிக் டேங்க்குள்ளார எட்டி பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. தன்னோட 2 பசங்களும் 3 வயசு பையனும் 6 வயசு பையனும் முள்ளுக்குள்ளார மூழ்கி கிடக்கிற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஷாக். அவங்களால பேசக்கூட முடியல. அந்த அதிர்ச்சியை விட்டு வெளியே வந்து உடனே தன்னோட பசங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறதுல பக்கத்துல இருக்கிற எல்லா மக்களும் உடனே வீட்டுக்குள்ளார வராங்க. ஆனா அவங்களால செப்டிக் டேங்க் பக்கத்துல நெருங்க கூட முடியல. ஏன்னா செப்டிக் டேங்க் அப்படிங்கும் போதே அங்க இருந்து துர்நாற்றம் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த பசங்க இதுக்குள்ளார விழுந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சாதாரணமா செப்டிக் டேங்குக்கு பக்கத்துல போகும்போதோ அதை ஓபன் பண்ணும் போதோ இல்ல நார்மலா பப்ளிக்ல கழிவறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட டேங்க் எல்லாத்தையும் ஓபன் பண்ணும் போது தேவையான பாதுகாப்போட தான் அதை ஓப்பனே பண்ணும். அதை கிளீன் பண்றவங்களா எப்பயுமே மூக்குக்கு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து விஷ வாயு உருவாகும். எல்லா கழிவுகளும் ஒரு இடத்துல இருக்கும் போது அதுல இருந்து விஷ வாயுகள் அதை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னாவே ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த 2 பசங்களும் அந்த டேங்குக்குள்ளாரியே உளுந்து மூழ்கிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பசங்களை காப்பாத்தணுமே முயற்சி பண்ணி அந்த செப்டிக் டேங்க் உள்ளார போய் அந்த பசங்களை வெளியே எடுத்திருக்காங்க. உடனே அங்க இருக்கிற சில பேர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அந்த பசங்களை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வரைக்குமே அங்க இருக்கிற மக்களுக்காகட்டும் அம்மாவாகட்டும் எப்படியோ பசங்களை காப்பாத்திடலாம். அவங்க கத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் அவங்க எப்ப கத்துறதை நிறுத்தினாங்களோ அப்பவே நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியோ பசங்களை காப்பாத்திடலான்னு முழு நம்பிக்கையோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு இந்த 2 பசங்களும் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க, காப்பாத்தலாம் முடியாது, செப்டிக் டேங்க்ல விழுந்திருக்காங்க, அதோட விஷ வாயுவை சுவாசிக்கும் போதே அவங்க அன்கான்சியஸ்க்கு போயிருப்பாங்க. ஆனா செப்டிக் டேங்க் உள்ளார போய் அங்க இருக்கிற தண்ணி கழிவுகள் எல்லாமே அவங்க மூக்கு வழியா லங்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கும், இவங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. யாராலையும் பார்க்க முடியல அந்த அம்மாவை. இளவரசி 2 பேரையுமே கட்டி பிடிச்சி ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுகிறதுல எல்லாத்துக்குமே எந்த அம்மாவுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்தவே கூடாது அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இவ்வளவு முயற்சி பண்ணி இந்த 2 பசங்களை காப்பாற்ற முடியலையே. ஆனா அங்க இருக்கிற சில பேத்துக்கு மட்டும் ஒரு பெரிய கேள்வி, எதுக்காக இவங்க செப்டிக் டேங்கை திறந்து வச்சாங்க? இந்த அம்மா மூடிதான் வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த 6 வயசு பையனால எப்படி அந்த இரும்பு டோரை எடுத்து உள்ளார குதிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அது இரும்பு டோரை எடுக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப துர்நாற்றம் அடிச்சிருக்கும்ல, எப்படி பசங்க பக்கத்துல நெருங்கி இருப்பாங்க? இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எழ ஆரம்பிச்சிச்சு. இந்த கேள்விகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹாஸ்பிட்டலோட பேசிக் ரூல், ஆக்சிடென்ட் ஆகட்டும், சந்தேகமா ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கட்டும், இல்ல யாராச்சும் மர்டர்னே உள்ளார வரட்டும், ஃபர்ஸ்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவிப்பாங்க. அதே போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பக்கத்துல இருக்கிற அதே ஊராட்சியில் அந்தனூர் ஊராட்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போச்சு. 2 பசங்க 3 வயசு பையனும் 6 வயசு பையனும் செப்டிக் டேங்க் உள்ளார விழுந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உடனே அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களை பார்த்திருக்காங்க. உடனே அவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்கிற செப்டிக் டேங்கோட அந்த டோரு எப்படி ஓபன் ஆகி கிடக்குது, அந்த இரும்பை யாரு தூக்கி ஓபன் பண்ணி வச்சா, இதுதான் முதல் கேள்வியே. ஆனா இளவரசி கன்ஃபார்ம்டா சொல்றாங்க, அது எப்பயுமே க்ளோஸ்ல தாங்க இருக்கும், செப்டிக் டேங்கை நாங்க எதுக்கு இங்க ஓபன் பண்ணி வைக்க போறோம், அது க்ளோஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும், பசங்க தான் ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்கிறத அழுதுகிட்டே சொல்றாங்க. போலீஸால அவங்க கிட்ட பெருசா விசாரிக்க முடியல. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இழந்ததோட வருத்தத்தை அவங்களால எப்படி தெரிவிக்கிறதுனே தெரியல. இளவரசியோட கண்ணு ஃபுல்லா தண்ணி, பேச முடியல. போலீஸ் இருந்தாலும் இந்த கேஸை எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும், இவங்க இப்படிதான் இறந்திருக்காங்க, இது ஒரு பியூர் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். எப்படியும் அந்த பசங்க போஸ்ட்மார்ட்டம்க்கு போகணும், போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபியூனரலுக்கு எல்லாமே தருவோம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பெருசா என்ன தெரிய போகுது, அவங்க 2 பேரும் செப்டிக் டேங்க் உள்ளார விழுந்து அவங்க கழிவுகள்லாம் உள்ளார சுவாசிச்சதுனாலதான் லங்ஸ் எல்லாத்துக்குள்ளாரையும் போய் அவங்க மூச்சு விட முடியாம இறந்துட்டாங்க அப்படிங்கிற ரிசல்ட் தான் தெரிய போகுது. ஆனா அந்த 2 பசங்களும் அவங்களா குதிச்சாங்களா, அவங்களா ஓபன் பண்ணி தான் விழுந்தாங்களா, இல்ல யாராச்சும் உள்ளார தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிறது தான் போலீஸோட கேள்வியே. எப்பயுமே போலீஸ் இந்த மாதிரி கோணத்துலதான் நினைப்பாங்க. இதுல 3 வயசு பையன் 6 வயசு பையன் வேற, இவங்களுக்கு எல்லாம் சாட்சிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு லக்குல இதெல்லாம் கிடைச்சாதான் ஆச்சு. சோ போலீஸ் இதை தீர விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்மளோட வேலைகளை நம்ம செய்வோம். இந்த இடத்துல விஜயகுமார் எங்க போயிட்டாரு? விஜயகுமார் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காரு.
அவர் கூலி வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கான காரணம் என்ன? தன்னோட 2 பசங்க இறந்து கிடக்குறாங்க, விஜயகுமார் ஏன் சீக்கிரமா வரலங்கிறது தான் முதல் கேள்வியே. விஜயகுமார்கிட்ட விசாரிக்கும் போது, நான் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், யாரும் எனக்கு கால் பண்ணல, மொபைல் கால் வந்துச்சுனாலும் எனக்கு அவங்க தான் அப்படிங்கறத பாக்குறதுக்குலாம் தெரியாது சார், கால் வரவே இல்லை, லேட்டா தான் எனக்கு கால் பண்ணாங்கிறத அவரும் அழுதுகிட்டே சொல்றாரு. இந்த என்கொயரிய அதே நாள் நம்ம வச்சோம் அப்படின்னா அப்பா அம்மா 2 பேர்த்துக்கிட்டுமே விசாரிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாருமே சோகத்துல மூழ்கி கிடக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் அந்த செப்டிக் டேங்கை வந்து பார்த்தாங்க, யாரெல்லாம் உதவி பண்ணி 2 பசங்களும் வெளியே எடுத்தாங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும்ல. போலீஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த செப்டிக் டேங்கோட ஏரியா கிட்ட போறாங்க. செப்டிக் டேங்க் ஒரு 6 வயசு பையனால ஓபன் பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. இரும்பு டோர் இருக்கு, அந்த இரும்பு டோரை தூக்குறதுக்கே ஒரு தனி சத்து வேணும். 6 வயசு பையன் அதை தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவன் தூக்கி இருந்தாலும் டொப்புன்னு போட்டிருப்பான். அப்புறம் அந்த டோரு ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் கிடக்குதா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாராச்சும் வேணும்னே ஓபன் பண்ணி வச்சாங்களா, இல்ல ஏதாச்சும் அடைச்சுக்கிட்டு இருக்கே ஒருவேளை செப்டிக் டேங்கா தான் இருக்குமான்னு சொல்லி அவங்க ஓபன் பண்ணாங்களா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரைஸ் ஆகும் போது இளவரசி ஆகட்டும், இளவரசியோட கணவரான விஜயகுமார் ஆகட்டும், 2 பேருமே செப்டிக் டேங்கை யாருமே ஓபன் பண்ணலங்க, நாங்க க்ளோஸ் பண்ணி தான் வச்சோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இவங்க 2 பேருமே ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருக்காங்க. ஓனர் வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால ஓனருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும் போது பாதி பேர் ஒரு பதில் சொல்றாங்க, மிச்ச பாதி பேர் இன்னொரு பதில சொல்றாங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல கப்பலுங்க, அப்பப்ப சண்டை வரும், ஆனா இருந்தாலும் அவங்க 2 குழந்தைங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படிங்கறத பாதி பேர் சொன்னாலும், மிச்ச பாதி பேர் என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி தகராறு வரும் சார், இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை எங்க காதால நாங்க கேட்டிருக்கோம், கண்ணால பார்த்திருக்கோம், விஜயகுமாருக்குலாம் ஏகப்பட்ட கோபம் வரும் சார், இவங்க 2 பேரும் சண்டை போடுறது 10 வீட்டுக்கே கேட்கும் அப்படிங்கறத முதற்கொண்டு சொல்றாங்க. சோ போலீஸ்க்கு என்ன இது டபுள் சைட்ல இருந்து ஒவ்வொரு மாதிரி வருது நியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டவுட்டை அதிகப்படுத்துது. இந்த இடத்துல விஜயகுமாருக்கு இளவரசுக்கு எதனால சண்டை வருது இதை மட்டும் யாருக்குமே தெரியல. 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்காக சண்டை போடுவாங்கிறது எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும்? வீட்டுக்குள்ளார இருக்கிற பர்சனல் ரீசனை அவங்க கிட்ட கேட்டாதானே புரியும். அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிச்சது விஜயகுமார் தான். விஜயகுமார் கிட்ட அன்னைக்கு நீங்க ஏன் டிலேவா வந்தீங்க, அன்னைக்கு ஏன் உங்க பசங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வரதுக்கு அவ்வளோ டிலே ஆனிச்சு இப்படிங்கிறத கேட்கும் போது அவர் ஒரே பதில் தான் சொன்னாரு, எனக்கு கால் வந்தது ரொம்ப டிலேவா தான் கால் வந்துச்சு, கால் வந்து அடுத்த செகண்ட் என்னோட பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் ஓடி வந்தேன் சார் அப்படிங்கிற கால் ரெக்கார்ட்ஸ் முதற்கொண்டு அவர் ப்ரூஃபா காமிக்கிறார். விஜயகுமார் அன்னைக்கு கூலி வேலைக்கு தான் போனாரா அப்படிங்கறதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜயகுமார் இருக்கும்போது கூட இந்த பசங்க செப்டிக் டேங்க் ஓபன் பண்ணி குதிச்சிருக்கலாம்ல, எதனால அன்னைக்கு விஜயகுமார் இல்ல? இது கோஇன்சிடென்ஸா எப்பயும் போல அவர் வேலைக்கு தான் போனாரா, இல்ல அவர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கொலை நடந்திருக்கா? இப்படிங்கிற எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்கும் போது விஜயகுமார் கொலையாளி இதுல இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா விஜயகுமார் எப்பயும் போல வேலைக்கு போயிருக்காரு, அவருக்கு கால் ரொம்ப டிலேவா தான் வந்திருக்கு, அதனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு டிலேவா தான் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது அவங்களோட பார்வைகள் எல்லாமே இளவரசி கிட்ட போகுது. இளவரசி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க நார்மலா தான் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஃபார்மலான விசாரணை தாமா, உன்னை யாரும் கொலை செஞ்சுட்டாங்கன்னா சொல்லல, இது ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறத நாங்க 100% நம்புறோம், இருந்தாலும் நாங்க ஒரு ரெக்கார்டுக்கு எழுதணும்ல, பொதுவா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கறத நாங்க கன்க்ளூட் பண்ணணும். சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுமா அப்படிங்கறத ஆரம்பிச்சுதான் ஒவ்வொரு விஷயமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம பேசணும்னா அவங்க ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே ஒப்பிப்பாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அவதான் கொலையாளின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இளவரசி ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சார் நான் எப்பயும் போல சமைச்சிட்டு இருந்தேன் சார், 2 பசங்களும் கத்திட்டு இருந்தாங்க, என்னோட தப்பு தான், போயிருக்கணும், முன்னாடியே போயிருந்தா அவங்க விழுவுறது கூட என்ன தவிர்த்திருக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்க கத்தும் போது கூட யாரையாச்சும் உதவிக்கு கேட்டு அவங்களை இழுத்துருக்கலாம். எப்பயுமே இவங்க கத்திக்கிட்டு தான் சார் இருப்பாங்க, எப்பயும் விளாண்டு ஏதோ விழுந்துகிட்டு தான் சார் இருப்பாங்க, அதனாலதான் சார் நான் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி செப்டிக் டேங்கை வந்து நீங்க ஏதாவது ஓபன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சார் நான் எதுவும் ஓபன் பண்ணல அப்படிங்கறத நார்மலா சொல்றாங்க. சோ அந்த இடத்துல இளவரசியை வச்சுக்கிட்டு போலீஸ் அவங்களுக்குள்ளரே பேசிக்கிறாங்க, சார் யாருமே செப்டிக் டேங்கை ஓபன் பண்ணல அப்படின்னா அந்த செப்டிக் டேங்கோட டோர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாரன்சிக் டீமை கொண்டுட்டு போய் யாரெல்லாம் அதை தொட்டிருக்காங்க, யாரு நல்லா பிடிச்சி அந்த கைரேகையெல்லாம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டீமை கலெக்ட் பண்ண சொல்லுங்க சார் அப்படிங்கறத அவங்களே பேசிக்கிறாங்க. ஒரு சைடு அவங்கள பேசிக்கிட்டாலும் இன்னொரு சைடு அந்த நேரத்துல இளவரசி எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத சில பேர் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க.
என்னைக்கு ஃபாரன்சிக் டீமு, ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ, இளவரசியோட கண்ணுல அவங்களுக்கு ஒரு பயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பயத்து மூலியமா ஒருவேளை இது இளவரசி கொலை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் இளவரசியை விட்டுட்டு திருப்பி அவங்க விஜயகுமாருக்கு போறாங்க. விஜயகுமார்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் நீங்களும் உங்களோட மனைவியை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கிறத சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா உங்க 2 பேத்துக்கு என்ன சண்டை? முக்கியமா ஏதாச்சும் சண்டை போயிட்டு இருக்கா? எதுக்காக கேட்கறேன்னா, ஒருவேளை 2 பசங்களும் கொலை செய்ய கூட பட்டிருக்கலாம் சார் அப்படிங்கிறது விஜயகுமார்ட்ட கேட்கும் போது அவர் ஒரே விஷயத்தான் சொல்றாரு. ஒரு கணவன் மனைவிக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும் சார். எங்க 2 பேருக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லா கணவன் மனைவியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமா தான் வாழுவாங்க. எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும். சண்டை போடும் போது கொஞ்சம் கத்துவேன். அதனால வெளியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது தேட்டிருக்கும். ஆனா நாங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்து தான் சார் வாழுவோம். சத்தியமா இந்த சண்டைக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு தோன்ற வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்டா தான் சார் இருக்கும். ஏன்னா என்னோட மனைவி குழந்தைங்களை கொல்ற வரைக்கும் போக மாட்டான். என்னோட இளவரசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத விஜயகுமார் சொல்றாரு. போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. கணவர் மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்காரு, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா மனைவி அந்த லெவலுக்கு அன்பா தான் இருக்காங்களா? இவங்க 2 பேத்துக்கு என்ன சண்டைன்னு கேட்டா பர்சனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அடுத்ததா இளவரசி கிட்ட போய் போலீஸ் அவங்களோட ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமோட ரிசல்ட் கையில இருக்குப்பா. உன்னோட கைரேகை நல்லா பதிஞ்சிருக்குமா? எதுக்காக செப்டிக் டேங்க ஓபன் பண்ண? ஒழுங்கா சொல்லு. இந்த மாதிரி போலீஸ் அவங்களோட பாவனையில விசாரிக்கும் போது இளவரசிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் நடுக்கெடுக்க ஆரம்பிக்குது. நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பயத்துல அவங்க சொன்ன உண்மைதான், நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படிங்கிற பயத்தை சொல்லிட்டாங்க. தன்னோட 3 வயசு பையன் 6 வயசு பையன் எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டு வர அந்த அம்மாவே இறக்கம் இல்லாம 2 பசங்களையும் செப்டிக் டேங்க்ல புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். எந்த குழந்தைங்களுக்கும் தன்னோட அம்மாவோட கையில மட்டும் சாபம் வந்துடவே கூடாது. இந்த மாதிரி நிறைய பெண்மணிகள் அம்மா அம்மாங்கிற ஸ்தானத்துல இருந்து இந்த மாதிரி சுயநலமா கொலைய பண்றது. எதுக்காக கொலை பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு 1000 காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்களுக்கு தான் கொலை தான் நீங்க பண்ணுவீங்களா? இவ்வளவு சுயநலமா இருப்பீங்களான்னு கேட்டா ஆமா எங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் என்ன இதுக்குறானீங்களா குழந்தைய பெத்துக்கிட்டீங்க? காமத்துக்காக மட்டுமே படுத்து குழந்தைய பெத்துக்குவீங்களாடா அப்படின்னு தான் தோணுது. சோ இப்ப போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. யாரு கொலை பண்ணாங்க? அம்மான்னு சொல்ற இந்த இளவரசி தான் கொலை பண்ணியிருக்கா. பிளான் பண்ணி நீட்டா மர்டர் பண்ணியிருக்கா. உடனே அவங்களோட ஹஸ்பண்டான விஜயகுமார்ட்ட போய் உங்களோட மனைவி தான் உங்களோட 2 பசங்களையும் கொலை பண்ணியிருக்காங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இனிமேட்டு நீங்க உங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. நாங்க இளவரசியவே கேட்டுக்கிறோம். இனிமேட்டு இளவரசி எப்பயுமே எங்க கூட தான் இருக்க போறாங்க. அவங்கள நாங்க விசாரிக்கிற விதத்துல நாங்க விசாரிக்கிறோங்கிறத நீட்டா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி. விஜயகுமார் ஆகட்டும், அவரோட சொந்தக்காரங்களாகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும், ஒரு அம்மா 2 குழந்தைங்களும் எப்படா கொன்னா, எப்படா அவளுக்கு மனசு வந்துச்சு, யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதுக்கு அடுத்ததா இளவரசி கிட்ட போய் ஒவ்வொரு விஷயங்களா விசாரிக்கும் போதுதான் மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ்க்கு ஆரம்பத்திலே தெரிஞ்ச மாதிரி இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் வருஷமா ரிலேஷன்ஷிப்ல நீட்டாவே இருக்காங்க. எந்த விதமான சண்டை இல்லாம இருந்தாங்க. அதனால 2 குழந்தையும் உடனுக்குடனே பிறந்துச்சு. ஒரு குழந்தைக்கு 3 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 6 வயசு. ஒரு பக்கம் ஒரு கூலி வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சு 2 குழந்தைங்களுக்கும் படிப்பு தரலாம்னு நினைச்சா, இன்னொரு சைடு இளவரசி நமக்கு எப்படி வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேத்துக்கு இதே ஒரு பொழப்பா போயிடுச்சு. 2 குழந்தைங்களை பெற்றதுக்கு அப்புறம் இவங்கள சமாளிக்க முடியல. ஒரு பக்கம் இவங்க கூடயே வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நம்ம புது வாழ்க்கையை தேடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு யார் யாரையோ கூட்டிட்டு வராங்க. கடைசியா குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள். அதே மாதிரிதான் இளவரசிக்கு கிடைச்சது. அவங்க தெருவுலயே வேற ஒரு யங்ஸ்டர் கிடைச்சிருக்கான். இளவரசிக்கு 32 வயசு. ஆனா அந்த யங்ஸ்டருக்கு ஒரு 24 வயசு பக்கம்தான். நம்மளோட சின்ன வயசு பையனா இருக்கான், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான், அவன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவனும் நமக்கு 32 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 2 பசங்களுக்கு அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். தினம் தினம் நம்மளோட போட்டோ அனுப்பிச்சுட்டா நம்மளோட சாரி நல்லா இருக்கு, நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம ஒரு அட்வான்டேஜாவே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம கிட்ட நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் தரான். இவன மாதிரி ஆள் தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறாங்க. மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போகும்போதோ பக்கத்துல இருக்க கடைக்கு போகும்போதோ நெருக்கமா பேசிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நாள் ஒரு தவறான தொடர்புல ஆரம்பிச்சிருக்கு. அவனும் ஓப்பனா கேட்டுட்டான், உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வந்து ஆமா எனக்கு உன் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு காமம் அப்படிங்கிற ஒரே போதைக்காக மட்டுமே அந்த 24 வயசு பையன் கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க.
இவங்க 2 பேர்த்தோட பழக்கம் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, தினம் என்னோட ஹஸ்பண்ட் கூலி வேலைக்கு போயிருவாரு. யாருக்கும் தெரியாம அந்த பையன் வீட்டுக்குள்ளார வந்தான் அப்படின்னா 3 வயசு பையனும் சரி 6 வயசு பையனும் சரி 2 பேத்துக்கும் ஒன்னும் தெரியாது. நீ எதுக்காக வரங்கிறது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. 6 வயசு பையன் ஸ்கூலுக்கு போயிருவான். 3 வயசு பையன் நீட்டா நம்ம தூங்க வச்சிடலாம். கரெக்டா அந்த 24 வயசு நபரான கார்த்திக் வீட்டுக்குள்ளார வருவாரு. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க பெட்ரூம்லயே பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் நாள் ஃபுல்லா வீட்டுல இருந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் வருவாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே கார்த்திகை வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரிதான் மாசக்கணக்குல போய்கிட்டே இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய உறவு நடக்கும் போது வீட்டுல இருக்கிறவருக்கு தெரிய வரும்ல, யாராச்சும் சொல்லி ஏதாச்சும் ஒரு சந்தேகத்துல தெரிய வரும்ல. அதே மாதிரிதான் விஜயகுமாருக்கு தெரிய வந்துச்சு தன்னோட மனைவி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. விஜயகுமார் கோவப்பட்டிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. ஆனா என்னைக்கும் அவளை விட்டு பிரியணும்னு நினைச்சதே இல்லை. நான் உன்னைய லவ் பண்றேன், நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் பொண்டாட்டி. நமக்குன்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சுப்பாரு, படிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? தயவு செய்து இது எல்லா விஷயங்களும் விட்டுருன்னு சொல்லிட்டு அவரும் வாரக்கணக்காகட்டும் மாசக்கணக்காகட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா தினம் பசங்களை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட போன் பேசுறதும், நம்ம போனதுக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதும்னு சொல்லிட்டு விஜயகுமாருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. இந்த மே 28 2025 வருடம் அவரு வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு, உன்னை நான் கொன்னே போட்டுருவேன், இனிமேட்டு இப்படி செஞ்சினா தயவு செய்து இதை விட்டு என்னோட கோவத்தை இது பண்ணாத, உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போவேன் அப்படின்னு திட்டிட்டு அவர் போயிருக்காரு. இளவரசி இதை கேட்டு நினைச்சு என்ன பண்றது, நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்மளால வாழ முடியலையே, நமக்கு ஆசைப்பட்டவங்க கூட நம்மளால போக முடியலையே, கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெத்துட்டா இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு கடைசியா நான் பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம், 2 குழந்தைங்களையும் வச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், மருந்து குடிச்சு எல்லாமே சாகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு சுயநலம், செத்துட்டா நமக்கு தானே லாஸ், நம்ம மட்டும் செத்துட்டோம் அப்படின்னா நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சது எல்லாமே போயிடும். இந்த இடத்துல என்ன பிரச்சனை? 2 குழந்தைங்க நம்ம கூட இருக்காங்க, அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே. இந்த 2 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாவே நான் இந்த வாழ்க்கையை விட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு போக முடியாது. என்னோட கணவரை கூட நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த 2 குழந்தைங்க எப்பயுமே நம்ம கூட வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இவங்க 2 குழந்தைங்களும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சுமைதான் சொல்லிட்டு அந்த சுமைய நம்ம எப்படியாச்சும் நீக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 2 பசங்களும் விளையாண்டிட்டு இருக்கும் போது எல்லாத்தையுமே கூப்பிட்டு, செப்டிக் டேங்க்ல என்னதான் இருக்குதுன்னு பாக்கலாண்டான்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி அந்த 2 பசங்களையும் பார்க்க வச்சு, அவங்க பார்த்தோன்னா அம்மா ஒரே ரொம்ப துர்நாற்றமா இருக்குமான்னு சொல்லிட்டு தள்ளி போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, என்னன்னு பாப்பண்டான்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே உள்ளார பிடிச்சி அந்த பொண்ணு தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தன்னோட கண் முன்னாடி அவங்க அம்மா 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 அம்மான்னு கத்தி 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 மூழ்கி அந்த கழிவுகள் எல்லாம் அவங்க மூக்குக்குள்ளார போய் லங்ஸ்ல ஏறி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீட்டா இளவரசியை ஆக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு படத்துல ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, ஓகே இறந்துட்டாங்களா இப்ப நம்ம ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்தி கதறி எல்லாத்தையுமே வர வச்சு, உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, இல்லைங்க அவங்க கத்துறதை நிறுத்தணும், உடனே நான் போய் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு அம்மாவா நான் எல்லா விஷயங்களுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அந்த பசங்களை கட்டி பிடிச்சி அழுது எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டாங்க. போலீஸே ஒரு செகண்ட்ல இது ஆக்சிடென்டா தாண்டா இருக்கும் அப்படிங்கறத க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நெய்பர்ஸ் சில பேரு, ரிலேட்டிவ் சில பேரு இவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னதுனால போலீஸ்க்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. பொதுவாவே அவங்க ஆக்சிடென்ட் அப்படின்னா அவங்க சந்தேகத்தோட ஒரு பார்வையிலே தான் பார்ப்பாங்க, ஒருவேளை இது கொலையா இருக்குமான்னு. லக்கிலி அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல அப்படின்னா இளவரசி செஞ்ச தப்புக்கு என்னைக்குமே எந்த தண்டனையுமே இல்லாம அடுத்தது விஜயகுமாரை நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இன்னொருத்தவங்க கூட போயிருப்பா. ஏன்னா விஜயகுமாருக்கு இந்த இடத்துல 2 பசங்க தான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்காங்க. இந்த 2 பசங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா விஜயகுமார் என்னை நார்மலா விட்டுருவாரு, நான் அந்த கார்த்திக் கிட்ட போய் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இளவரசியோட பிளான். இளவரசி சொன்ன விஷயத்தை வச்சு நீட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஒப்படைச்சு இப்ப அவங்க கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸோட தரப்புல 2 பசங்களையும் கொடூரமா கொன்னதுக்கு கண்டிப்பா அவங்க இனிமேட்டு ஜெயில விட்டு வெளியே வரவே முடியாது. அவங்களுக்கு வாதாடுறதுக்கோ இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ அவங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லை. இனிமேட்டு அவங்க லைஃப் லாங் ஆயுள் தண்டனை கிடைச்சு ஜெயிலே தான் இருப்பாங்க, ஜெயிலே தான் சாவாங்க அப்படிங்கிற ஒரு அன்அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே நான் எதுக்காக இப்ப இருக்கிற நிறைய அம்மா அப்பாக்கள் எல்லாமே சுயநலமா இருக்காங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரியும். நாளுக்கு நாள் இந்த மாதிரி கேசஸ் நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வரும். வீட்டுல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு வெளியில காமம் அப்படிங்கிற போதைக்கு போய் விழுந்து கடைசியா இந்த வீடு என்ன, ஃபேமிலி என்ன, நமக்கு யார் இருக்காங்க, யார் முக்கியம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க கண்ணை அப்படியே மறைச்சிருது. பெட்ரூம்குள்ளார நடக்கிற ஒரு 1/2 மணி நேரம் வேலைக்கு
அவங்க வாழ்க்கையை டோட்டலா தொலைச்சிட்டு இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லா இடமும் போய் கிரைம்ல தான் முடியுங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். இந்த இடத்துல ஆரம்பிச்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் எப்பேற்பட்ட கிரைம்ல போய் முடிஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா தான் இருக்கும். ஓகே, நமக்கு டபுள் சந்தோஷம் கிடைக்குது, இந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட பாலியல் உறவு வச்சாலும் நமக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருக்கு, நம்ம கொஞ்சம் போய் நிறைய பேர்த்திட்ட பழகலாம், நிறைய பேரை நம்மளோட வாழ்க்கையில கொண்டுட்டு வரலாம், வாழ்க்கையை மாத்தலாம், இந்த மாதிரி எவ்வளவோ கருமங்களை யோசிச்சாலும் அது நிறைய பேர்த்துக்கிட்ட பொய் சொல்ல வச்சு உண்மையா இல்லாம ஒவ்வொருத்தவங்க கிட்ட பொய் சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கடைசியா போய் ஒரு கொலையில தான் முடியுது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ஒரு சோஷியல் அவேர்னஸா இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் யாரு, உங்களோட ஃபேமிலியில உங்களுக்கு முக்கியம் என்ன அப்படிங்கறத யோசிப்பீங்கிறத நாங்க நம்புறோம். என்னைக்குமே நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான் நம்ம கூட எப்பயுமே இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஒரு துரோகத்தை பண்ணோம் அப்படின்னா லைஃப்ல நம்ம முன்னேறது, நம்ம வாழ்றதே ஒரு பெரிய கஷ்டம் தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.